Praise the Lord. இந்த நாளிலே ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அவருக்கென்று வேர் பிரித்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தையானது ஜீவனுள்ளதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இது கேட்கிற நீங்கள் ஒரு புது அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருவீங்க. காரணம், அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. மோசேயோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த யோசுவா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். என் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை வெறும் அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் நடக்கக்கூடிய சம்பவமா இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர்களாக இருக்கீங்க. உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கார். இன்றைக்கே உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கார். என் தேவ பிள்ளைகளே, எப்படி நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறது என்று உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகத்துல இப்படியாக சொல்லுகிறது, அவர் பரிசுத்தமா இருக்கிறார், நாமும் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன விஷயம். அதோடு கூட அவருடைய பிரமாணங்களை நாம கடைபிடிக்கிறது பரிசுத்தப்படுத்துகிறதா. எந்த பிள்ளைகளே, உங்களிடத்துல யாராயிலும் வந்தால் அவங்களுக்கு அன்பா பதில் சொல்லி அவங்களை ஏற்றுக்கொண்டு அவளை துன்பப்படுத்தாத அன்பு செலுத்துகிறதும் உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. அதாவது உள்ளான மனுஷன் பரிசுத்தமாக வேண்டும், மேலான மனுஷன் அல்ல, உள்ளான மனுஷனை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். உன் இருதயங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் ஆச்சரியமான காரியங்களும் செய்வார். காரணம், நீங்கள் பரிசுத்தத்துக்காக வேர் பிரித்து எடுத்து அவருக்காக நியமிக்கப்பட்ட கூட்டமா இருக்கீங்க. இந்த பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இருந்ததானால் இந்த வார்த்தையை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. God bless you.